ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபு இந்த பூ உலகில் அவதரித்து 48 வருடங்கள் அவர் லீலைகள் புரிந்தார். அதில் 24 வருடங்கள் அவர் தான் அவதரித்த மாயாப்பூர், நவதீப் போன்ற இடங்களில் அவர் லீலைகள் புரிந்து கொண்டிருந்தார். தான் சந்நியாசம் ஏற்றதற்கு பிறகு சைத்தன்ய மகாபிரபு பூரியை மையமாக வைத்து அவர் செயல்பட்டு வந்தார். அவர் அங்கேயே இருந்தார். மீதம் 24 வருடங்கள் அவர் பூரியிலே தான் இருந்தார். அதில் 6 வருடங்கள் அவர் யாத்திரை சென்றிருந்தார். அந்த யாத்திரையில் அவர் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றிருந்தார். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கிறாரு, அப்புறம் நிறையா கோவிலுக்கு வந்திருக்கிறாரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கிறாரு, திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கிறாரு, அனந்தபத்மநாப சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய கோவிலுக்கு வந்திருக்கிறார். அப்படி அவர் சென்ற பல முக்கியமான கோவில்களில் ஒரு முக்கியமான கோவில் புவனேஸ்வரில் ஏகாமரான்னு சொல்லி ஒரு இடம். அங்கே புகழ்பெற்ற ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவிலுக்கு சைத்தன்ய மகாபிரபு தரிசனத்திற்காக சென்று சிவபெருமானுடைய தரிசனத்தை அவர் செய்துட்டு வந்தது மட்டும் இல்லை, அங்கே ஆச்சரியமான அற்புதமான சிவாஷ்டகம் அப்படின்ற ஒரு அஷ்டகம், ஒரு பாடலை ஏற்றியிருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே சைத்தன்ய மகாபிரபு இயற்றிய சிக்ஷாஷ்டகம் அப்படிங்கிற அந்த பாடலானது தெரிந்த ஒன்று, பிரசித்தமான ஒன்று. ஆனால் அதை தவிர்த்து சைத்தன்ய மகாபிரபு இந்த சிவாஷ்டகம் அப்படின்ற 8 பாடல்களை கொண்ட ஒரு பாடலை ஏற்றி இருக்கிறாரு. அப்படிங்கிறதும் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய சரித்த மகா காவியா அப்படிங்கிற புஸ்தகத்தில் இது மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. இந்த புஸ்தகத்தை எழுதினது யார் அப்படின்னு கேட்டால் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய ஒரு நெருங்கிய ஒரு பக்தர், நண்பர், முராரி குப்தா அப்படின்னு சொல்லலாம். அந்த முராரி குப்தா தான் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அதில் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறாரு, சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி யாத்ரா போன நேரத்தில் இந்த சிவன் பெருமானை சேவித்து அங்கே இந்த சிவாஷ்டகம்ன்ற பாடலை ஏற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் 8 பாடல்களை கொண்டது அந்த பாடல். அதில் 6வது பாடல் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். ஸ்ரீராம கோவிந்த முகுந்த சௌரே ஸ்ரீகிருஷ்ண நாராயண வாசுதேவா இத்யாதி நாமாமிருத பானமத்த பங்காதி வயாகில துக்கஹந்த்ரே. ஸ்ரீராம கோவிந்த முகுந்த சௌரே ஸ்ரீகிருஷ்ண நாராயண வாசுதேவ. இந்த மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணுறாராம், எப்போதும் பகவானுடைய பலவாறான நாமங்களை சொல்லி சொல்லி என்ன பண்ணுறாரு, இத்தியாதி நாமாமிருத பானமத்த. அதாவது நமக்கு பொதுவாக மது அருந்துறவர்களை தெரியும். அவங்க அதுவும் ரொம்ப அதிகமாக குடிக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஓவராக குடித்து தன்னுடைய நிலை மறந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அன்கான்சியஸாக மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வை சிவபெருமான் அடைகிறார். எப்படின்னா, ஸ்ரீராம கோவிந்த முகுந்த கிருஷ்ண நாராயண வாசுதேவ இத்தியாதி, இது போன்ற எண்ணற்ற பகவானுடைய அந்த இனிமையான நாமங்களை சொல்லி சுவைத்து சுவைத்து அந்த நாம அமிர்தத்தை பருகி பருகி அதனால் மற்றன்னா ஒரு பிரமை பிடித்த ஒரு நிலை, இல்லை ஒரு புத்தி பேதலித்த ஒரு நிலை. அதுக்காக பைத்தியம் நினச்சிக்க வேணாம். இது ஆன்மீக பரவசத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். ஸோ அந்த மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, பகவானுடைய எண்ணற்ற அந்த நாமங்களை சொல்லி அவர் ஆனந்தத்தில் எப்போதும் திளைத்திருக்கிறாராம். ஸோ அதனுடைய அந்த ஒரு சக்தியினால் அவர் என்ன பண்ணுறாரு, பங்காதி பயா அகில துக்க ஹந்த்ரே. அவர் என்ன பண்ணுறாரு,
கஷ்டம், கவலை, இது எல்லாம் வந்து பயம், இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த அகிலம் முழுவதுமே வந்து என்ன பண்ணுறாரு, துக்க ஹந்த்ரே, அதை வந்து என்ன பண்ணுறாரு, நீக்கிறாரு, அழிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே சிவபெருமானை போற்றி புகழ்ந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து இயற்றிய ஒரு பாடல் இது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து சைத்தன்ய மகாபிரபு சிவபெருமானை குறித்து பாடிய இந்த சிவாஷ்டகம் அப்படிங்கிற இந்த பாடலானது பகவான் சிவபெருமானையும் சந்தோஷப்படுத்தக்கூடியது, மேலும் சைத்தன்ய மகாபிரபுவையும் சந்தோஷப்படுத்தக்கூடியது. ஹரே கிருஷ்ணா.